ஹாய் காய்ஸ், நீங்கள் யாராவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாத்ரூமில் மட்டும் ஏன் வீட்டில் எல்லா இடத்துலையும் மரக்கதவை போட்டுட்டு பாத்ரூமில் மட்டும் பிவிசி டோர் போடுறாங்கன்ட்டு. அது எதுக்குன்னா, பெரியவங்க யாராவது உள்ளே போயிட்டு கீழே வலிக்கி விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் நம்ம வந்து மரக்கதவை ஆனால் உடச்சி திறந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்காக அந்த பிவிசி டோர் ஒரு உதவ வச்சா உடஞ்சிரும், உள்ளே போய் நம்ம அவங்கள பார்த்து காப்பாற்றிக்கலாம். அதுதான் காரணங்க. சாதாரணமாக அந்த பேசிக்கான விஷயமே வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் யோசனை பண்ணேன், எனக்கு தோணுச்சு, அதை சொல்கிறேன். இது உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம். நான் இந்த மறுபடியும் இந்த விஷயத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சேனல் பாலாக போச்சு, பழைய ஃபோனை வந்து தொலைஞ்சி போச்சு, அதுலேருந்து எல்லாமே போச்சுன்னு வைங்களேன். புது சேனல் ஆரம்பிச்சிக்கிறேன், சல்பேட்டா சபி. இந்த சேனலுக்கு கொஞ்சம் உங்களுடைய ஆதரவு கொடுங்களேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். எங்கே போனால் நம்மளுடைய அன்பர்கள் நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு தடவை வாழ போகிறாங்க, வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். இதில் ஒரே வெறுப்பு பகை இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நல்லா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இன்றைக்கி இருக்கிறாரு, நாளைக்கு இல்லை. அப்படிங்கும்போது வந்து நம்ம என்னத்தை கொண்டு வந்தால் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? இதில் எதுக்கு இந்த கெத்து, இந்த திமுறலாம்? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நல்லா ஜாலியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சொந்த பந்தங்களை அரவணைச்சு நல்லபடியாக வாழுங்க. இறைவனுக்கு எது பிடிக்குமோ அதை மாதிரி நீங்கள் வாழுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இடையிடையே இந்த மாதிரி ஏழையை கொஞ்சம் வாழ வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. ரொம்ப சந்தோஷம். வைக்கிறேங்க.